திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட கலவரத்தில் பலர் காயமடைந்திருக்கின்றனர். தனி நீதிபதியின் உத்தரவை அடுத்து மனுதாரர் ஏற்படுத்திய இந்த கலவரத்தால் பலர் காயமடைந்திருக்கும் நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கின் வாதங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கலவரம் எழும் சூழல் உருவானதால் அதனை கட்டுப்படுத்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவை வைத்துக் கொண்டு மனுதாரர் தரப்பு கலவரம் ஏற்படுத்தியுள்ளார் என்றும் அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்றம் உடனடியாக CISF வீரர்களை வைத்து தீபம் ஏற்றுவதை எவ்வாறு அனுமதிக்க முடியும் என்றும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீபம் ஏற்ற தூண் பயன்படுத்தப்படவில்லை என்றும் 1862 முதல் வழக்கத்தில் இல்லாததை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய உத்தரவு தேவையில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. தற்போது யார் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன? கூடுதல் விவரம். நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் தர்கா அருகில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் தனி நீதிபதியின் உத்தரவு. இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த உத்தரவில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தனி நீதிபதி புரிந்து கொள்ளவில்லை என்பதால் இந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீடு மனு தான் தற்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதாவது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் காலை 10:30 மணி முதல் தற்போது வரை விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் வீரா கதிரவன் ஆகியோர் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்துரைத்து வருகின்றனர். குறிப்பாக தனி நீதிபதி உத்தரவு என்பது நீதிமன்ற வரம்புகளை மீறி உள்ளது. 100 ஆண்டுகள் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை. எப்பொழுது தீபம் ஏற்றினார்கள் என்பதற்கான வரலாற்று சான்றுகளும் இல்லை. அவ்வாறு இருக்கும்போது தனி நீதிபதி மத்திய தொழில் பாதுகாப்பு படையை வைத்து மனுதாரர்களை அழைத்து சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவு என்பது நீதிமன்ற உத்தரவால் தற்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றம் உத்தரவு என்பது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் தான் இருக்க வேண்டும். ஆனால் தனி நீதிபதியின் உத்தரவால் தற்போது நேற்று திருப்பரங்குன்றத்தில் கலவரம் ஏற்பட்டுள்ளது. 4 காவலர்கள் தாக்கப்பட்டு அவர்களுடைய மண்டை உடையப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வழிநெடுகிலும் உள்ள பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு உள்ள சூழலில் தான் மாவட்ட ஆட்சியர் தற்போது அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தனி நீதிபதி உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்தது என்பது தவறான ஒரு செயல். குறிப்பாக ஒரு உத்தரவை நிறைவேற்றுவதற்கு உரிய கால அவகாசங்கள் என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழிவகுத்து உத்தரவுகளாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நீதிபதி 12 மணி நேரத்திற்குள் உத்தரவு பிறப்பித்து 12 மணி நேரத்திற்குள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்துள்ளார். குறிப்பாக 5 மணிக்கு வழக்கை எடுத்து விசாரணை செய்கிறார். அதனைத் தொடர்ந்து 6:05 மணிக்கு வழக்கை எடுத்து விசாரணை செய்கிறார். அரசு தரப்பில் எந்த கேள்விகளையும் கேட்காமல் மனுதாரரை அழைத்து தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். மனுதாரர்கள் இல்லை என்று சொன்ன உடனேயே மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய கமாண்டோவை அழைத்து அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இதெல்லாம் எவ்வாறு சாத்தியமாகும்? குறிப்பாக தர்கா தரப்பிற்கு போதிய கால அவகாசம் வழங்கவில்லை. ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 4 வார காலங்கள் பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அவகாசங்கள் உள்ளது. உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளில் இதை தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் எதையுமே கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதி தனது உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அரசிற்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார். இதனால் நேற்று அந்த இடங்களில் பல இடங்களில் சண்டைகள் நேரிட்டதை நீதிமன்றங்கள் அறிந்திருக்கும் என்று அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை இந்த வழக்கில் எழுப்பியிருந்தனர். குறிப்பாக இந்த உத்தரவு என்பது உடனடியாக பிறப்பிக்கப்பட்டதா, தமிழக காவல்துறை பாதுகாப்பு தர மறுத்த பின்புதான் CSF மத்திய தொழில் பாதுகாப்பு படை உத்தரவை நீதிபதி பிறப்பித்தாரா என்று கேள்வி எழுப்பினர். அது மட்டுமல்லாமல் ஒரு உத்தரவு பின்பற்றப்படவில்லை, நிறைவேற்றப்படவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுப்பதில் என்ன தவறு உள்ளது என்று கேள்விகளையும் எழுப்பினார். தொடர்ந்து அதே போல மனுதாரர் தரப்பிலும் பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக தனி நீதிபதியின் உத்தரவை நிறைவேற்றாத பட்சத்தில் தான் நீதிபதி இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவியுடன் சென்று தீபம் ஏற்றுவதற்காக அனுமதி வழங்கினார். இதில் எந்த தவறும் இல்லை என்று வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் தனது நியாயங்களையும் வாதங்களையும் பல்வேறு உச்சநீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் என்னென்ன வழிமுறைகள் உள்ளதோ அத்தனையும் எடுத்து தொடர்ந்து வாதிட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.